இனிய காலை அனைவருக்கும். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், பேனிக் அட்டாக் பற்றி சொல்லிட்டீங்க, ஆனால் ஹார்ட் அட்டாக்குக்கும் பேனிக் அட்டாக்குக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தார். பேனிக் அட்டாக் வந்து கிணத்து தண்ணினா, ஹார்ட் அட்டாக் கடல் தண்ணி மாதிரி, அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம். ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அதாவது பேனிக் அட்டாக் வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட வரும். ஏதாச்சும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ரெஸ்ட்டில் இருக்கும்போது வரும். ஆனால் பொதுவாக ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணும்போது, அதாவது படியில் ஏறும்போது, ஓடும்போது, நடக்கும்போது, அந்த மாதிரி நேரங்களில் வரும். பேனிக் அட்டாக்குடைய செஸ்ட் பெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் பீக்குக்கு போயிட்டு உடனே சரியாயிடும். ஆனால் ஹார்ட் அட்டாக்குடைய அந்த செஸ்ட் பெயின் வந்து ஒரு யானை வந்து நம்ம நெஞ்சில் மிதித்தா எப்படி இருக்கும், க்ரஷிங் பெயின் சொல்லுவாங்க, அல்லது ஸ்குவீசிங் பெயின் சொல்லுவாங்க. அந்த பெயின் வந்து வலி கூடிக்கிட்டே இருக்கும், ஆனால் குறையாது. இப்போ நம்ம உண்மையில் ஹார்ட் அட்டாக் இருந்தால் அது குறையாது. அதோடு சேர்ந்து வேர்வை, நெஞ்சு படபடப்பு, மூச்சு இரைச்சல், நாசியா, அதாவது கொமட்டல், வாமிட்டிங் கூட வரலாம். அதோடு சேர்த்து வந்து இந்த வலி வந்து உங்களுடைய தோள்பட்டைக்கு பரவலாம், அல்லது தாடைக்கு பரவலாம், அல்லது பின்னாடி இருக்கிற ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த போனுக்கு கூட பரவலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்து உங்களுக்கு வந்து மூச்சு திணறலும், இந்த நெஞ்சு வலியும், க்ரஷிங் அல்லது ஸ்குவீசிங் நெஞ்சு வலியும் தொடர்ந்து இருந்தால் கட்டாயமாக நீங்கள் உதவி நாடணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து தன்னால் சரியாகிறது கிடையாது, உதவியை கட்டாயமாக நாடணும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் விரிவாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.